இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். சரி பொண்ணாச்சு நல்லா அழகாக ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கடைக்கு வந்திருந்தோம். அங்கே போய் பார்த்தா அங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா A1 பிரியாணி கூடன்னு என்னோடய ஃபேவரட் பிரியாணி கடை அப்படின்னா இது சொல்லுவேன். எங்கள் காலேஜ் பக்கத்துலேயே இந்த கடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ மட்டும் இல்லை, நான் ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த கடையில் நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். அப்புறம் பார்சலும் வாங்கிட்டு போவேன். நான் காலேஜ் படிக்கிற டைமில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ டெய்லியுமே ஆஃப்டர்நூன் போல் இங்கே தான் வந்து பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணி டேஸ்ட் எல்லாமே. இது கூட நாங்கள் ஹாஃப் கிரில்லும் வாங்கியிருந்தோம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷா தேட்டர்லேருந்து ரைட் சைட் டேர்ன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரூட்டில் பாதி வழியிலேயே இருக்குது. பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் அந்த கடையில் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனாலும் மறக்காமல் சொல்லிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அப்படி 1 kg பிரியாணி வாங்கிட்டு அப்படி கிரில்லும் வாங்கிட்டு, தம்பி ஆல்ரெடி பைக்கில் வரும்போதே தூங்கிட்டான். அவன் காலையிலே எந்திரிச்சதுனால டயரில் தூங்கிட்டான். அப்படியே வீட்டுக்கு எப்படா வருவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பிரியாணியை பிளேட்டில் மாற்றிட்டு கிரில்லை பக்கத்தில் வச்சுட்டு எல்லா சைடிஸையும் சைடில் வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்தோம்னா இதெல்லாம் வாழ்க்கைன்னு இருந்துச்சு.